அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தஹு. ஹாய் மை யூடியூப் ஃபேமிலி, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்லாஹ் பாக் எல்லோருக்கும் நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல செல்வ செழிப்புடனும் வாழ வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி வந்து இன்றைக்கி மீன் குழம்புங்க. ஃப்ரெண்ட்ஸ், மீன் வந்து நாங்கள் 1 கிலோ எடுத்துருக்கோம். நல்லா கழுவி நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை பண்ண மீனில் வந்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து ஒன்று பிளஞ்சி விட்டுக்கோங்க, சாறு. அப்புறமா கல்லுப்பு வந்து கொஞ்சோண்டு போட்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்து மேரினேட் பண்ணி வச்சுடுங்க மீனை. முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு வேலையே நீங்கள் மீன் கழுவிட்டு லெமனும் உப்பு போட்டு வச்சிடணும். அப்புறமா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு 2 கைப்பிடி எடுத்துருக்கோம். பூண்டு வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியும் வந்து சின்ன குட்டி குட்டியாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். பூண்டு ஒரு 20 பல்லு எடுத்துருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலிக்கு எப்படி எவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் செய்கிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க நீங்கள் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம், சீரகம், அரிசி வறுத்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போடுங்க. 1.5 ஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணதும் இதுலேயும் கொஞ்சோண்டு உப்பு போடுங்க, கல்லுப்பு. எங்கள் பாட்டி எப்போவுமே சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ், மசாலா அரைக்கும்போது அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டு அரைக்கணும். இதுலேயும் வந்து நம்ம அந்த உப்பு போடும்போது சுவை இறங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா கொஞ்சோண்டு தண்ணி போட்டு நீங்கள் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு பேன் வச்சுடுங்க. பேன் சூடானதும் ஒரு 60 70 ml எண்ணெய் போடுங்க. சன்ஃப்ளவர் ஆயிலுங்க ஃப்ரெண்ட்ஸ், இது குக்கிங் ஆயில் 70 ml போடுங்க. நல்லா வந்து எண்ணெய் கொஞ்சம் சூடாகிட்டு வரும்போது நீங்கள் வந்து சீரகம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க, முழு சீரகம். அப்புறமா மிளகு வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. எடுத்து முதல்ல இதை ஆட் பண்ணிவிடுங்க, நல்லா வறுத்துடுங்க. நம்ம மீன் குழம்புக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், சீரகம் வந்து செம்மையாக இருக்கும். அந்த வாசனை வந்து நீங்கள் சீரகம் நல்லா வந்து ஜாஸ்தியாகவே ஆட் பண்ணுங்கள். அப்புறமா நம்ம அரைச்ச மசாலாலையும் இந்த வறுத்த சீரகம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் நல்லா வந்து மசாலா வந்து நீங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரையாக வதக்கிடுங்க 1 நிமிஷம். ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ரெசிபிங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கள் பாட்டியோடைய ரெசிபி. இந்த மீன் குழம்பு வந்து சுவைக்கு டக்கரு வந்து சொல்லவே முடியாதுங்க, சூப்பராக இருக்கும். இது நீங்கள் செஞ்சு கொடுங்க பாருங்கள், பிள்ளைங்களும் பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்புறமா நல்லா வந்து கோல்டன் ஃப்ரையாக நீங்கள் பண்ணிடணும். இந்த ஜாரில் இருக்க மசாலாவும் நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ண வேண்டிய எல்லாம் கழுவி நீங்கள் போட்டுடுங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 to 2 நிமிஷம் நல்லா வந்து நீங்கள் நல்லா கோல்டன் ஃப்ரையாக வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கொஞ்சம் கூட பச்சை வாசனை வந்து இருக்கக்கூடாதுங்க. நல்லா மூடி போட்டு நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கூட வெங்காயம் நல்லா வெந்துடும். பாருங்கள், வெங்காயம் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த ரெடியான பின்னாடி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிளகா பொடிங்க, வெறும் மிளகா பொடி வந்து நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகா பொடி ஆட் பண்ணதும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் இந்த வெங்காயத்தில் இப்படி மிக்ஸ் பண்ணும்போது நம்ம மிளகா பொடி வந்துங்க அந்த குழம்பு வந்து ரெட்டிஷாக வரும். ஃபஸ்ட்டு நம்ம எந்த கலர் ஆட் பண்ணுறோமோ அந்த கலர் இம்பார்ட்டண்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமா மஞ்சள் பொடி வந்து ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். இதுவும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறமா தனியாத்தூள் வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். 2 to 1.5 ஸ்பூனுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து தனியாத்தூள் வந்து நீங்கள் 2.5 ஸ்பூன் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து ஜீரணத்துக்கு நல்லதுங்க. நம்ம மீன் குழம்புக்கு நல்லா தனியாத்தூள் வந்து போடுங்க தாராளமாக. நீங்கள் நல்லா வந்து இப்போது நம்ம குழம்பு வந்து கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நல்லா வந்து ட்ரையாக நல்லா நீங்கள் வந்து வதக்கிடுங்க லோ ஃப்ளேமில் வச்சே. நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போகணும். அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ், புளி கரைச்சலுங்க. நல்லா வந்து 1 கிலோவுக்கு வந்து 2 பெரிய ஆம்லா சைஸ் புளி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா கழுவி வச்சுருக்கோம். எல்லாம் அதை ஆட் பண்ணிடலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு சூப்பராக வரும். மீனில் வந்து பச்சை இந்த மீன் வாசனை வந்து கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும் இந்த குழம்புல. நீங்கள் இப்படி செஞ்சு பாருங்கள். ஒரு சமயம் வந்து நம்ம மீன் குழம்பு செய்யும்போது மீன்
வாசனை அந்த குழம்புல இருந்துச்சுன்னா பிள்ளைங்க வந்து விரும்பி சாப்பிட்றதில்ல குழம்பும். நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செய்ய பாருங்கள். இந்த மீன் வாசனை வந்து அவ்வளோவா குழம்புல இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். பச்சை மிளகா வந்து 7லேருந்து 5 நீங்கள் ஆட் பண்ணலாம். நாங்கள் 5 போட்டிருக்கோம். கொத்தமல்லி வந்து இந்த டைமில் நீங்கள் வந்து நல்லா ஒரு கைப்பிடி போட்டுடுங்க. நல்லா கழுவி நல்லா கட் பண்ணி நல்லா போட்டுடுங்க. பாருங்கள், நம்ம எண்ணெய் வந்து அந்த கிரேவியில் மேலே வந்துடுச்சுங்க. இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் மூடி போட்டு ஒரு நிமிஷம் நீங்கள் மசாலா நல்லா வந்து வேக விட்டுட்டு தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி 10லேருந்து 11 எடுத்துருக்கோம். நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கிரேவி வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தக்காளி வந்து ஒரு 3 நிமிஷம் நீங்கள் போட்டு 3லேருந்து 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க விடணும். நல்லா வந்து தக்காளி போட்டதும் நம்மளுக்கு ஒன்றுமே வேலை இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு காரம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நல்லா வந்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டுடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா தக்காளி வெந்ததும் நம்ம வந்து மீன் வந்து போட்டுடலாம். இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உப்பு காரம் வேணும்னா செக் பண்ணிவிட்டு இப்போ மூடி போட்டுடுங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. கொதி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து இப்போது நம்ம மீன் போடுற ஸ்டேஜுங்க ஃப்ரெண்ட்ஸ் இது. இப்போ வந்து ஒன்றா நீங்கள் வந்து நம்ம எடுத்துருக்க மீன் வந்து பக்கமாக போட்டுட்டு வாங்க. பாருங்கள், நான் போட்டிருக்கேன். அப்படியே நீங்கள் போடுங்க. நாங்கள் போடுற மாதிரி போடுங்க. இந்த குழம்புங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே வந்து மீன் குழம்பு வந்து நீங்கள் செஞ்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆறின பின்னாடி சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த மீன் வந்து அந்த குழம்போட எசன்ஸ் எல்லாம் இறங்கும். நீங்கள் நைட்டுக்கு செஞ்சுட்டுக்குன்னா கூட காலையில் நீங்கள் தோசைக்கு இட்லிக்கு சாப்பிடுங்க. செம்மையாக இருக்கும் இந்த குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழம்பு ரெடி ஆகிட்டு வந்துடுச்சுங்க. எல்லா மீனும் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஹை ஃப்ளேமில் இருக்க அடுப்பு வந்து நல்லா வந்து மீன் போட்டதும் லோ ஃப்ளேமில் வச்சிடணும். 5 நிமிஷம் நம்ம வந்து தம்மில் வைக்கணும். ஞாபகம் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். மீன் போட்டுட்டு நீங்கள் வந்து அடுப்பு வந்து தம்மில் போட்டுடணும். லோ ஃப்ளேமில் வச்சு தம்மில் போட்டுடுங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.